ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை பார்த்ததில் சந்தோஷப்படுகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமாம், இந்த காலை நேரம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை உங்களோடு இருப்பதாக, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்பமான காரியங்களுக்காக அற்புதரை மறந்து விடாதீர்கள். ஆமென். திரும்பவும் சொல்லுகிறேன், அற்பமான காரியங்களுக்காக அற்புதரை மறந்து விடாதீர்கள். தமிழ்ல ஒரு பழைய பாடல் உண்டு. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நிறை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பழைய பரிசுத்தவான்களுடைய அருமையான பாடல்கள். மாணிக்கம் இயேசு, மண்ணு இந்த உலகம். பாருங்க, ஒரு நேர போஜனத்திற்காக மூத்தவனாய் பிறந்த ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சீறு கெட்டவன். வாசிக்கலாம். எபிரேயர் 12:16. ஒருவன் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, மூத்தவனாய் பிறந்ததனால் கிடைத்த மேன்மையான சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அவன் மனமாறுதலை அடையாமற் போனான்னு எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் நல்லவன். இங்கிலாந்துல வின்சென்ட் சர்ஜில் ஐயா அவர்கள் ரொம்ப நல்ல பேசுகிறவர், நகைச்சுவையாய் பேசுகிறவர். அவங்க பேச்சை கேட்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஒரு முறை அவர் ரேடியோவில் பேசுகிறதற்காக வாடகை கார்ல போகிறார். அப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் போன உடனே ஆட்டோக்காரன்ட்ட சொல்றாரு, 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? நான் திருப்பி வந்துடுறேன். அவன் சொன்ன, முடியாது. ஏன் முடியாது? இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் பெரியவர் வின்சென்ட் சர்ஜில் அவங்க பேச போகிறாங்க, 1 மணி நேரம் அவங்க பேச்சை கேட்கணும். அதெல்லாம் முடியாது. அவர் சொன்னார், உனக்கு 10 சில்லிங் பணம் தரேன் அப்படின்னார். 10 சில்லிங் பணம் தரேன், நீ 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அவனுக்கு அவர் யாருன்னு தெரியல. இவர் தான் வின்சென்ட் சர்ஜில், அவனுக்கு தெரியலை. சார் வின்சென்ட் சர்ஜில்னு தெரியல. அவன் சொன்னான், 1 மணி நேரம் என்ன, எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்கேன். அவர் அசந்து போனாரான். அப்போ முதல்ல என் பேச்சை கேட்க அவன் ஆர்வமாக இருந்தான். அந்த பணம் அப்படின்னு வந்த உடனே பேச்சு என்ன பேச்சு, எனக்கு பணம் தான் பிரசன்ட்டான். கவனிங்க, பழைத்த காட்டி ஏவாளை திசை திருப்பினான், பணத்தை காட்டி யூதாசை திசை திருப்பினான், பச்சைபாலை காட்டி தாவீதையே திசை திருப்பி விட்டான். சாத்தா ரொம்ப மோசம். கவனமா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த ரட்சிப்பு, பரிசுத்தம், மேன்மையான நீங்க அவருடைய பிள்ளைகள் சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு போல ஆசீர்வாதமாய் தந்த ஏதோ ஒன்றை இழந்து போகாதீர்கள். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதுங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, அற்புதத்தை மாத்திரம் பார்த்து அற்புதரை மறந்து விடாமல் அற்புதத்தை தருகிற கர்த்தரை சார்ந்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.